அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த தமிழ்நாடு சட்டசபை அது ஒரு வகையான சண்டை சபையா மாறிட்டு வருது. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி போனதை, அதிகாரம் கை நழுவியதை இன்னும் அவங்களால ஒத்துக்க முடியலன்னு நினைக்கிறேன். அவர் பதில் சொல்லணுங்க, சிஎம் பதில் சொல்லணுங்க. எந்த காலத்தில் எப்போ எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க? திமுக ஆட்கள் எழுந்து ஏய்ன்னு என்ன இது? என்ன சட்டமன்றமா சந்தையா? 5 நிமிஷம் பேசுறதுக்கு கொளத்தூர்ல என்ன நிலைமை தெரியுமா? ஸ்டாலின் அவர்களே தோத்துருக்காரு. ஆமா சொல்லுவாங்கல்ல. ஏங்க நீங்க இல்ல நபரை பத்தி பேசுறது இல்ல, சட்டமன்றத்தில் அவர் ஒன்றும் யார் பேரையும் சொல்லல. பேர் சொன்னாரா பாருங்க. உங்க அப்பா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம். விஜயை நான் பாராட்டுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, அவர் அரசியலுக்கு வந்ததால பல கோடி இளைஞர்கள் இன்னைக்கு அரசியலை பார்க்க ஆரம்பிச்சான், கவனிக்க ஆரம்பிச்சான், நேரலையில் சட்டமன்ற கூட்டத்தொடரை பார்க்குறான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் CK மதிவணன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கமா. சூப்பர் சார். இந்த தமிழ்நாடு சட்டசபை அது ஒரு வகையான சண்டை சபையா மாறிட்டு வருது. அதாவது காலையில் நடந்த நிகழ்வுகள் ரொம்ப மகிழ்ச்சி அளித்தன. ஏன்னா எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்க, தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாக்க முதல்வர் விஜய் அவர்கள் முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை ஒருமனதாக எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, ஆதரித்து பேசினாங்க. அரசு எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் நாங்கள் துணை நிற்போம்னு திமுக உட்பட சொன்னாங்க. அதில் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு திருத்தம் சேர்த்துக்கணுன்னாரு. அதை உடனடியாகவும் முதல்வர் ஏற்றுக்கிட்டு அந்த திருத்தத்தை சேர்த்துக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னார். ஸோ இது ஒரு நல்லா இருக்க கிஷ்டி பட்டுட போதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் விவாதம் தொடங்கின உடனே திமுகவினர் அந்த சப்ஜெக்டை பற்றி பேசாமல் தனியாக அவங்க முதல் நாளே கருப்பு சின்னலாம் அணிஞ்சிட்டு திரையில் ஹீரோ, தரையில் வில்லன், வாயை தரங்க சிஎம் சார், இப்படியெல்லாம் ரொம்ப கேவலமாக முதல் நாளே, அதாவது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் இதை தேர்தல் முடிஞ்சு வர்ற முதல் கூட்டத்தொடர் முதல் நாளே ஆரம்பித்தது அது அவங்களுக்கு ஆட்சி போனதை, அதிகாரம் கை நழுவியதை இன்னும் அவங்களால ஒத்துக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க பிஹேவியர் ரொம்ப இம்மெச்சூராக தான் இருந்தது. யாரும் அதை ரசிச்சிருக்க மாட்டாங்க மக்கள். ஏன்னா மக்கள் ஒரு தீர்ப்பளித்து ஒரு ஆட்சியை அமர்த்தி இருக்கார்கள். அந்த ஆட்சி ஒரு 30-40 நாள் கூட ஆகலை. எவ்வளோ குடைச்சல் கொடுக்குறீங்க, எவ்வளோ விமர்சனம் கொடுக்குறீங்க. இந்த பக்கம் உதயநிதி அறிக்கை, இந்த பக்கம் இவர் எடப்பாடி அறிக்கைன்னு ஒரு ஆளை எவ்வளோ தான் நீங்கள் டார்ச்சர் பண்ணுவீங்க. ஆனால் என்ன சொன்னீங்க? தேர்தல் முடிவு வந்த மறுநாள் ஸ்டாலின் என்ன சொன்னார்? 6 மாதத்துக்கு நாங்கள் எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டோம் அப்படின்னாரு. 6வது நாள்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்களே. அதனால் இன்னைக்கு ஒரு அரசியல் பண்ணி தான் அவியலாக பண்ணுவாங்க, அரசியல் தானே பண்ணுவாங்கன்னு சொன்னவர் தான் ஸ்டாலின். நான் என்ன சொல்கிறேன்னா, பண்ணுங்க, அதை ஒரு ஆரோக்கியமாக பண்ணுங்க, ஒரு கௌரவமாக. இப்போ சட்டமன்றம் என்பதுங்க மக்கள் மன்றம். அது அரசியல் மேடை இல்லை, கட்சி அரசியல் பேசுறதுக்கான மேடை இல்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக கடந்த பல ஆண்டுகளாக கட்சி அரசியல் மேடைகளாகத்தான் திமுகவும் அதிமுகவும் சட்டமன்றத்தை பேசியிருக்கின்றன. ஏன் சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார். அதனால் சட்டசபை மாண்பு என்பதை திமுக அதிமுக ரெண்டுமே ஒழிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட்டு திரு விஜய் வந்திருக்காரு, ஒரு மாற்றம் வர, இளைஞர்கள் பெருமளவுக்கு வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் ஒன்றும் பழைய பெருச்சாலிகள் இல்லை அப்படின்னு நினச்சோம். ஆனால் இவங்க ப்ரோவோக் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் நேரலையில் எதையும் பார்க்க முடியல, தொழில்நுட்ப கோளாறு ஏதோ சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் பேசுனதெல்லாம் பார்த்தேன். நீங்கள் சொன்ன அந்த அமைச்சர் சிவசங்கரன்
முன்னாள் போக்குவரத்து, அவர் தான் வந்து ஒரு வாட்டி தேர்தலுக்கு முன்னால் பஸ்ஸே விடாமல் பல லட்சம் பேர் தவிச்சதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். ஓகே ஓகே. அதனால் அவர் வந்து என்னவோ பேசுகிறாரு, அட்லி டைரக்டரு மெர்சல்ன்றாரு. அப்புறம் வந்து ட்ரெய்லர் வந்து அப்படி சும்மா சிக்கன் இருக்கணும், ஹிட் ஆகணும்னான்றாரு. மற்ற படங்கள்லேருந்து சில காட்சிகளை எடுத்து வெட்டி ஒட்டி பண்ணுவாங்கன்னெலாம் சொல்கிறாரு. அவருடைய தரத்துக்கு ஒரு அமைச்சராக இருந்தவர், ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் பேசின ஒரு அமைச்சராக இருந்தவர் இந்த மாதிரி பேசியிருக்கவானா. அதுக்கு ராஜ்மோகன் வந்து நல்லா பதில் கொடுத்தாருங்க. இது அரசியல் மேடை இல்லைங்க, மக்கள் பிரச்சனையை பேசுவோம். இப்போ மக்களுக்கு பிரச்சனை, இப்போ சில பேர் பைத்தியக்காரங்க. நேற்று தொலைக்காட்சி விவாதத்தில் கூட நான் பார்த்தேன், 2-3 பேர் பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிட்டு அவர் பதில் சொன்னாங்க, சிஎம் பதில் சொன்னாங்க. எந்த காலத்தில் எப்போ எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க? நீங்கள் எந்த சிஎம்மும் செய்யாத வேலையை விஜய் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூர்மையாக நோட் பண்ணிக்கிறாரு, எல்லார் பேசுகிறதையும் நோட் பண்ணிக்கிறாரு. அவருக்கு ஒரு சமயம் ஒதுக்கப்பட்டிருக்கு, தொகுப்புரை பதில் உரைன்னுவாங்க. முதல்வர் எல்லாரும் பேசி எல்லா உறுப்பினர்களுடைய கருத்துக்களுக்கும் எதுக்கு பதில் சொல்லணும், எதுக்கு விளக்கம் அளிக்கணுன்றது முதல்வர் கடமை. முதல்வர் வந்து அதுக்கு தான் குறிச்சிட்டு இருக்கிறாரு. அவருடைய டேம் செவ்வாய்க்கிழமை தான் வரும். ஜஸ்ட் பிஃபோர் ஹிம் ஆப்போசிஷன் லீடர் உதயநிதி பேசுவார். இதெல்லாம் சட்டமன்ற நாடாளுமன்ற மரபு, புரியுதுங்களா? மோடி பேசுறதுக்கு முன்னால் ராகுல் காந்தி பேசுவார் ஆப்போசிஷன் லீடர்ன்ற முறையில். அதுக்கு முன்னால் எல்லாரும் பேசுவாங்க 2 நாள் 3 நாள். எல்லாத்துக்கும் மோடியை ஒருத்தர் பேசி முடித்தோன்னா அதெல்லாம் இந்த ஸ்டாலின் வகையறாக்கள் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இது நாடாளுமன்ற மரபு, பாராளுமன்ற மரபே கிடையாது. சட்டமன்றத்துலேயும் இப்படி பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஏதோ ஒரு சண்டை மாதிரி ஆக்கிட்டாங்க, வாய் சண்டை மாதிரி, வாய் தகராறு மாதிரி. அது தேவையில்லை. நேற்று வந்து இவர் பண்ணதும் தப்பு தான். அதாவது தாமு வந்து அவர் இருக்கையை விட்டு ஓடி வந்தது, ஆத்திரப்பட்டது. ஆனால் நான் அதை கூட நான் மன்னிப்பேன். ஏன்னா எல்லாம் இம்மெச்சூர்டு, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஆனால் பல முறை எம்எல்ஏ இருந்த திமுக ஆட்கள் எழுந்து ஏன்னு இது என்ன சட்டமன்றமாக சந்தையா, மின் சந்தை மாதிரி இருந்தது. ஒருவேளை இதுக்காக தான் அதை கட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. மக்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப அசிங்கப்பட போகுது அப்படின்றதால கட் பண்ணாங்களா, தொழில்நுட்ப தகராறு. ஆனால் அதுக்கு முன்னால் வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. சில பேர் சொல்கிறாங்க அந்த தீர்மான ஆதரவு வரைக்கும் போச்சுங்க, இந்த விவாதம் தொடங்கணும், விவாதம் தொடங்கி நடந்துட்டு இருந்தது, நானும் பார்த்தேன். அதனால் சில விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வெளியே போட்டுற முடியாதுங்க. நேரலையில் காட்டுறோன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்கள் மக்கள் வந்து நம்மளை என்ன நினைப்பாங்க. ஸோ நேற்று வந்து திமுக தரப்பு முதல் நாள் விவாதம் தொடங்கும் போதே இந்த மாதிரிலாம் ரூடாக பேசுறது. அவர் அவையில் உட்காந்துருக்காருங்க முதல்வர். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பதில் கொடுத்துட்டார்ல ஆதவ அர்ஜுனா, நீங்கள் வந்து அவர் பேசுவாரா, பேசணும், வாயை திறக்கணும்னு ஆஸ்டின் அந்த நாகர்கோயில் எம்எல்ஏ திமுக வாயத்திறங்க சிஎம் சார், வாயை திறக்காம அவர் எப்படி உங்களெல்லாம் தோக்கடிச்சாரு? இல்லை சார், இப்போ அப்படி பேசியிருந்தா இல்லை 5 நிமிஷம் பேசினதே வந்து குளத்தூர்ல என்ன நிலைமை தெரியுமா? ஸ்டாலின் அவர்களே வந்து தோத்துருக்காரு. ஆமாம் சொல்லுவாங்கல்ல. ஏங்க நீங்க இல்லை நபரை பற்றி பேசுறது இல்லை. சட்டமன்றத்தில் அவர் ஒன்றும் யார் பேரையும் சொல்லலை. பேர் சொன்னாரா பாருங்க, ஆதவ அர்ஜுனா பேர் எதுவுமே சொல்ல, யார் பேரையும் சொல்ல. குளத்தூர்ன்றது சட்டமன்ற தொகுதி தாங்க, குளத்தூர்னே பேசக்கூடாதா? என்ன பேசுறீங்க? அவர் எதுக்கு சொன்னார்? He was reacting. ரியாக்ஷன்னா அது ஆக்ஷன் என்ன? அந்த ஆஸ்டின் எதுக்கு வந்து அவர் தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்து செவ்வாய்க்கிழமை தானே சபாநாயகர், அவருக்கு பதில் உரை கொடுப்பாரு. இல்லை இவர் கேட்குற கேள்வி மடத்தனமான கேள்விக்கெல்லாம் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அவர் எழுந்து பதில் சொல்வாரா? இவங்களுக்கு வேணும்னு அவரை ப்ரோக் பண்ண பார்க்குறாங்க. அவர் வந்து யோகி மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு, தியானத்தில் இருக்கிற மாதிரி. அவரை இவங்களால ப்ரோக் பண்ண முடியாது. ஆனால் அவருடைய எம்எல்ஏக்கள்லாம் இவரை மாதிரி ஆள் இல்லையா? எல்லாரும் விஜய் மாதிரி நிதானமானவர்கள், மெச்சூரிட்டிலாம் இருக்கும்னு நினைக்க முடியாது. இப்போ தாமு வந்து ரியாக்ட் பண்ணார் பாருங்களேன். அதனால் இவங்களுக்கும் புரியணும், நம்ம வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சியை ஒரு அளவுக்கு மேலே கொஸ்டின் பண்ணி சீண்டக்கூடாது. கொஸ்டின் பண்ணலாம், விமர்சனம் செய்யலாம், மக்கள் பிரச்சனைகளை எடுத்து வைக்கலாம், நீங்கள் அதை பற்றி பேசலாம். ஆனால் தனிநபர் தாக்குதல், வாயை திறக்க மாட்டாரா, வாயத்திறங்க சிஎம்னு கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் அப்போ பதில் கொடுப்பாங்க தானே. நீங்கள் டு எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி எ ரியாக்ஷன், அது இயற்கை. அப்போ ஆதவ அர்ஜுனா சொன்ன மட்டும் ஊன்னு கத்துறீங்க. ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னார்?
அவர் வாயை எப்போ திறக்கணுமோ அப்போ திறப்பாருப்பா. எங்கே பேசணும், எப்போ பேசணும், எவ்வளோ பேசணும் அவருக்கு தெரியும். குளத்தூரில் 5 நிமிஷம் பேசுறதுக்கே என்ன ஆச்சு பார்த்தீங்களா அப்படின்னாரு. உடனே அவையில் இல்லாதவர் ஆச்சபட்சனை, அவையில் இருக்கிறவர் அவமதிப்பு பண்ணுறீங்களா? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் இருக்கிறவரை திரையில் ஹீரோ தரையில் வில்லன்றீங்களா? என்ன அர்த்தம் நான் கேட்குறேன். இவங்க ரொம்ப பெரிய பாராளுமன்ற பண்புகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களா? திமுக அதிமுக குழையாடி சண்டை விட மோசமாக நடந்துருக்குது. பட் அதில் ஒரு மாற்றம் வரும்னு பார்த்தா திரும்பவும் அவங்க அந்த பழைய சாக்கடை அரசியலுக்கே கொண்டு போகிறாங்க. ஐ திங்க்ஸ் ஸ்பீக்கர் ஹேஸ் எ பிக் ரோல். அவர் சபாநாயகருக்கு ஒரு பெரும் பொறுப்பு இருக்குங்க. இந்த போக்கை அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுங்க, விவாதியுங்க, அரசை விமர்சனம் பண்ணுங்க, கொஸ்டின் பண்ணுங்க. ஆனால் இந்த இதை பண்ணிட்டு அரசியல் மேடைகளில் பேச வேண்டியது, கட்சி மேடையில் பேச வேண்டியதை இங்கே சட்டமன்றத்தில் பேசி அதை வேற ஒளிபரப்புகிறான். என்ன ஒளிபரப்பணும், நான் பேசுறதை விட்டுட்டாங்க. இதுக்காக மக்கள் காசு போக தேவையில்ல. ஆனால் சார், ஒரு டீசென்ட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீப் பாலிடிக்ஸ் வந்து திமுக வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார். மக்கள் பிரச்சனை குறித்து பேசணும்னு சொல்கிற இடத்துல சீப் இல்லைங்க, ரொம்ப லோயஸ்ட்டு பாலிடிக்ஸ் கட்டர் பாலிடிக்ஸ், சாக்கடை அரசியல்னு அதான் சொன்னேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு ஒரு பொறுமை இல்லை பாருங்கள். 40 நாளில் ஒரு ஆட்சியில் என்னங்க பண்ண முடியும்? கடந்த காலங்களில் இப்படி தான் இவங்க பண்ணாங்களா? இவங்க ஆட்சி அமைத்த உடனே நான் என்ன சொல்கிறேன், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இவங்களுக்கு வந்து ஒரு நிதானம் இல்லை? நிதானமே இல்லாத பேசிகிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னால் ஆற்காடு வீராசாமி பேரன் அந்த இவர் இருக்கார் இல்லையா, நம்ம எம்பி, வட சென்னை எம்பி கலாநிதியா வீராசாமி, அவர் பையன் கல்யாணத்தில் பார்த்தேன். உதயநிதி வந்து எனக்கு சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரில. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தோழர்களே, இந்த மக்கள் விரோத ஆட்சி, ரீல்ஸ் ஆட்சி வந்து விரைவில் மக்களால் விரட்டப்படும். நமது கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வருவார். எம்எல்ஏவே இல்லை அவர். இன்றைக்கி என்ன நிலைமை? 40 நாள் அடித்து விரட்டிடுவாங்களாம். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஆட்சி இருக்கிற ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு ப்ராப்ளம். தங்கள் எதிர்காலம் என்பது சூன்யமாகிறது. தாங்கள் கடந்த காலங்களில் செய்த ஊழல்கள் ஒவ்வொன்றாக விசாரிக்கப்படுகிறது, அம்பலமாகிறது. அப்படின்போது தங்களுக்கு எதிர்காலமே இல்லாமல் போயிடுமா அப்படின்ற அந்த அச்சம், அந்த பயத்தின் காரணமாகத்தான் தனிநபர் தாக்குதல், பர்சனாலிட்டி அட்டாக்லாம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அட்லி மட்டும் இல்லை, நான் சட்னி குறித்து கூட பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் வைகை செல்வனா ஒரு பேர்னா அதிமுக அவர் சொல்கிறார், கிட்னியை பற்றியும் பேசுங்கப்பான்னு. கிட்னி முறைகேடுன்னு சொன்னவர் தானே மா சுப்பிரமணியம். திருட்டுன்னு சொன்ன இல்லைங்க, அது முறைகேடுங்கன்னு சொன்னவர் தானே. அதனால் அவங்க திமுக வந்து எப்போவுமே வந்துங்க மக்கள் பிரச்சனையே பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் சண்டைன்னு வாங்க. சட்டமன்ற தேர்தலில் இது எங்கடா வந்தது? போர் சார், போர். 1000 காலமாக ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் நடக்கும் யுத்தம்னு வாங்க. ஒன்றுமே புரியாது. மக்கள் பிரச்சனையை பேசுங்கப்பா. நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேசினா நாங்கள் காது கொடுத்து கேட்போம் மக்கள். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் நான் சட்டமன்ற நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ செலவாகும் தெரியுமா? சட்டமன்றம் 1 மணி நேரத்துக்கு பல லட்சங்கள் செலவாகும். அதை வந்து ஒரு ப்ரொடக்டிவாக பாசிட்டிவாக பேசாமல் இன்னும் இதே மாதிரி ஆரம்பிப்போம் நாங்கள். இதுதான் திராவிட மாடல்னால் வேணாப்பா இந்த திராவிட மாடல். இல்லை சார், இந்த விஜய் தாமு வந்து பேசினது வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறினாலும் இப்போ அவருடைய உயிருக்கே கொஞ்சம் ஆபத்து இருக்குது அப்படின்னு வந்து நிறைய அரசியல் விமர்சகர் பேசுறதை நம்மளால் பார்க்க முடியாது. திமுகவை எதிர்த்தவர் யாரும் வந்து அவ்வளோ ஈஸியாக வாழ்ந்துட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துங்க முன்னால் எப்போ வேணாலும் இப்படி பேசிகிட்டு இருக்கலாம். விஜயுடைய ஆட்சியில் சட்டம் தன் கடமையை செய்யும். அது தாவேகாக்காரன் தப்பு பண்ணாலும் சரி, திமுக காரன் தப்பு பண்ணாலும் சரி, அதிமுக காரன் தப்பு பண்ணாலும் சரி, பாஜக தப்பு பண்ணாலும் சட்டம் தன் கடமை செய்யும். போலீஸை வந்து ஏவல் துறையாக அவர் வச்சுக்க மாட்டார். அது பாட்டுன்னு ஃப்ரீயாக நீ பண்ணுப்பா. இப்போ பாஜக பெண் நிர்வாகி ஒருத்தர் ஒரு புகார் கொடுத்தாங்க. அவங்க பாஜக நிர்வாகி கொடுத்தாங்களேன்னு பார்க்கல, உடனடியாக ஆக்ஷன். முக்தார் அண்டு திருச்சி சூர்யாவை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்களா இல்லையா? ஸோ அதனால் அவர் கட்சி ஆளுங்களே எவ்வளோ பேர் தாவேக்கா ஒன்றிய செயலாளர்ன்றாங்க, தாவேக்கா நிர்வாகின்றாங்க. ஸோ பாரபட்சம் இல்லாமல் சட்டம் தன் கடமையை செய்யும். இப்போ தாமு வாழ மாட்டார்னா ரைட்டு, பாருங்கள், அதுக்கு பலனை அனுபவிப்பீங்க.
இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இது இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரலாமா? சட்டமன்றத்தில் புதல்வரை கேள்வி கேட்கலாம், நாடாளுமன்ற பிரதமரை கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்ட, எங்களை பேசிட்டியா? எவ்வளோ பேசியிருக்காங்க அதிமுகவை இவங்க. எடப்பாடி முதல்வர் என்று கூட பார்க்காம எவ்வளோ மட்டமாக உதயநிதி பேசினாரு. இப்போ அவங்களுக்கு தவழ்ந்த பாடின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் என்னை பொறுத்தவரையில் ஒரு ஆரோக்கியமான விவாதம் தேவை சட்டமன்றத்தில். அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் நீங்கள் எந்த பக்கமும், நான் ஒரு பக்கமாக சொல்ல, நீங்கள் ஆரோக்கியமான விவாதம் பண்ணாதாங்க வந்திருக்கிற இளந்துறை. இப்போ விஜயை நான் பாராட்டுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, அவர் அரசியலுக்கு வந்ததால் பல கோடி இளைஞர்கள் இன்றைக்கி அரசியலை பார்க்க ஆரம்பித்தான், கவனிக்க ஆரம்பித்தான். நேரலையில் சட்டமன்ற கூட்டத்தொடரை பார்க்குறான். இவ்வளோ நாள் அவன் என்ன நினச்சிட்டு இருந்தான், இது சாக்கடடா, இது படிக்காதவன், ரவுடி எலிமெண்ட்ஸ், நம்ம அந்த பக்கமே போகக்கூடாதான்னு ஒதுங்கி போயிருந்தான். இன்றைக்கி விஜய்ன்ற ஒரு தனி ஒற்றை மனிதர் அரசியலுக்கு வந்ததால் பல கோடி இளைஞர்கள் அரசியலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதுவே நல்ல விஷயம் இல்லையா? அது கவனிக்கிறான். அப்போ அந்த மாதிரி இளைஞர்களுக்கு நம்ம என்ன வழிகாட்ட போகிறோம்? கையை வெட்டிடுவோம், உடம்புல உயிர் இருக்காது, இப்படியா பேசிகிட்டு இருப்போம். கட்டர் பாலிட்டிக்ஸ்னு இதை தான் சொன்னேன். இல்லை சார், இப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி அதிமுக திமுகக்குள்ள ஒரு மியூச்சுவல் டீலிங் இருக்கும். அவங்க என்ன தான் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சிட்டாலும் பின்னாடி ஒரு ரகசியமாக இந்த பேச்சுவார்த்தை, இந்த கூட்டணிலாம் இருக்கும். ஆனால் இப்போ தாவேகா கூட அந்த மாதிரி இல்லை. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை ராஜா, நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதனால தான் விஜய் தாமா அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு பக்கம் விஜய் சார் கூப்பிட்டு வான் பண்ணதா ஒரு செய்தியும் நம்ம கண்டிப்பாக அவர் வான் பண்ணுவார்ல அவங்க கட்சி ஆளுங்களா. ஏன் நான் நிதானமாக உட்காந்துட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாதா? நம்ம சார்பாக ராஜ்மோகன், ஆதவர்ஜுனா போன்ற சீனியர்கள், அனுபவமான ஆட்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு உட்காந்துட்டுருங்கயா அப்படின்னு சொல்லியிருப்பாரு, சொல்லாமல் இருக்க மாட்டார். நமக்கு என்னன்னா, நம்ம ஜெயலலிதாமையார் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்தாங்க நமக்கு தெரியும். இப்போ அதுக்கான ஒரு அதே பிரச்சனையை விஜய் சாருக்கும் கொடுக்கறதுக்கான அந்த ஒரு பிளானிங் அந்த இல்லை அதாவது ஜெயலலிதா அம்மா அந்த பிரச்சனையை எதிர்கொண்ட போது அவங்க எதிர்கட்சி, ஆளுங்கட்சி இல்லை. சட்டமன்றத்துக்குள்ளேயே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. செங்கோட்டையன் தான் போய் பக்கத்தில் நின்று அவங்கள காப்பாற்றினார். ஆனால் இன்னைக்கு விஜய் ஆளுங்கட்சிங்க. விஜய் முதல்வர் கிட்ட போனால் போதும், அதெல்லாம் நடக்காது. இது வேற, நீங்கள் சொல்கிற உதாரணம் இப்போ பொருந்தாது. ஜெயலலிதாவுக்கு நடந்தது அவங்க எதிர்கட்சி தலைவராக இருந்த போது நடந்தது, ஆளுங்கட்சியில் திமுக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஆளுங்கட்சி யாருக்குமே இதெல்லாம் நடக்காதுங்க. இது விஜய் அதில் ரொம்ப தெளிவாக இருப்பார். எந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் அவமானம் வரக்கூடாது, அநீதி எந்த கட்சிக்கும் இழைக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருப்பார். அதனால் இதெல்லாம் நடக்காதுங்க. இல்லை சார், இப்போ ஏற்கனவே இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் தாமு குறித்து நிறைய பேசும் பொருளாமல் இருந்து, இவர் ஒரு சாதா ஆட்டோக்காரப்பா, இவருக்கு எதுக்குப்பா இந்த சீட்டு, இவர் எம்எல்ஏ என்ன தெரியும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம். ஆனால் அவர் டி ஜெயக்குமாரை 3வது இடத்துல தள்ளி ஜெயிச்சிருக்காரு. ஓகே ஓகே, புரியுதா உங்களுக்கு? டி ஜெயக்குமார் எவ்வளோ அனுபவம் வாய்ந்தவர், டெய்லி ப்ரெஸ்ஸில் பேசிகிட்டு இருந்தவர், அதிமுகவில் பல முறை அமைச்சராக இருந்தவர், சபாநாயகராலாம் இருந்தவர். அவர் இன்னைக்கு 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கார் ராயபுரத்துலன்னா. ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர், அது அவருக்காக விழுந்த ஓட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். விஜய் என்ற ஒரு முகத்துக்காக, விஜய் முதல்வர் ஆகணுன்றதுக்காக போட்ட ஓட்டு. அப்போ அதனால் இன்னைக்கு தாவேக்கால வந்திருக்கிற ஆட்கள் எல்லாம் சாமானியர்களாக இருக்கலாம், சாதாரண குடும்பத்தில் பின்புலம் பெருசாக இல்லாத ஆட்களாக இருக்கலாம், தலித்தாக இருக்கலாம், ஒடுக்கப்பட்ட. ஆனால் அவங்க பின்னால் விஜய் என்ற சக்தி இருக்குதுன்றதை இவங்க உணரணும். திமுக ஆட்கள் இவங்கெல்லாம் நல்லா அப்படி அடித்து வச்சுட்டு பெரும்பாலும் பணக்காரர்கள், செல்வந்தர்கள், நம்ம கோடீஸ்வரனாக இல்லாத யாருமே திமுகவில் எம்எல்ஏ ஆகிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏவா வேலுலாம் பாருங்கள், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய், புரியுதுங்களா? அதனால் சாமானியர்களை பார்த்தா அது ஒரு எரிச்சல் வரதானே செய்யும் திமுகவினருக்கு. ஏன்னா எவனோ உட்காந்துட்டான் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஆனால் ஜனநாயகத்தின் சிறப்பே அதுதான், மாண்பே அதுதான். யார் வேணாலும் வரலாம். இல்லை சார், அந்த டீசன்ட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு தாவேக்காவே ஒரு பக்கம் ஒரு அந்த ஒரு அடிதடிக்கான ஒரு பாலிடிக்ஸ் இறங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார், எங்களுக்கும் இந்த மாதிரிலாம் சத்தங்கள் போட தெரியும், நாங்கள் முதல்வர் விஜய் சாருக்காக அந்த அமைதியாக இருக்கும் அவருடைய பார்வைக்காக அப்படின்னு சொல்கிறாரு.
ஒரு வார்னிங் மெசேஜை வந்து திமுக கொடுக்குற மாதிரி இருக்கு. கொடுத்து தானேங்க ஆகணும். இல்லைன்னா அமைதியாக இருக்கிறான்னா இவன் புள்ள பூச்சிரா நம்ம இன்னும் ஏறி அடிக்கலான்னு அடிப்பாங்கல்ல. எங்களுக்கும் உங்கள் மொழியில் உங்கள் பாணியில் பேச தெரியும்பா, ஆனால் நாங்கள் ஏன் கட்டுப்பாடாக இருக்கோம்னா எங்கள் தலைவர் வந்து கண் அசைக்கிறதுக்காக அவர் எங்களை பார்த்துடக்கூடாது, திரும்பி இப்படி பார்க்கக்கூடாதுன்றதுக்காக அடக்கத்தோடு இருக்கோம். அதை புரிஞ்சுக்கிட்டு இருங்க. ஏதோ நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், நோஞ்சானுங்க, கையால் ஆகாதவனுங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களை விட அதிகமாக பேசுவோன்னு சொன்னது கரெக்டு தான். இட் இஸ் எ வார்னிங் டு டிஎம்கே குரூப் நாட் டு இன்டர்ஜ் இன் பெட்டி பாலிட்டிக்ஸ். செய்தான் அவனை யாராவது ஒருத்தர் வான் பண்ணோம்ல, அது செஞ்சுருக்காரு, அவ்வளோதான். இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களெல்லாம் விட விஜய்க்கு ஒரு படி வந்து மேலே அவதூறுகளை வந்து சட்டமன்றத்தில் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்க? அதாவது சட்டமன்றத்தில் பேசுகிறதெல்லாம் வந்துங்க ஆவணங்களில் இடம்பெறுங்க, பதிவேட்டில். ஓகே. அப்போ இவங்களுக்கு நோக்கம் என்னன்னா விஜயை வந்து தனிப்பட்ட முறையில் தரந்தாழ்ந்து பேசுறது சட்டமன்ற ரெக்கார்ட்லலாம் ஆயிடுச்சுன்னா எதிர்கால தலைமுறை அதெல்லாம் பார்க்குற வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதுக்காக தான் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைன்னா இதெல்லாம் எதுக்கு அவங்க செய்யணும்? கட்சி மேடை போட்டு பேசுங்க. கட்சி மேடை போட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு எவ்வளோ மனசில் திட்டணுமோ திட்டுங்க. ஆனால் அதை கூட ஒரு பண்போடு நாகரிகத்தோடு பேசணும். இல்லைன்னா அதுக்கும் சட்டம் பாயம். புரியுதுங்களா? அதனால் ஜனநாயகத்தில் வந்து விமர்சிக்க உரிமை உண்டு, குறை சொல்ல உரிமை உண்டு, குற்றஞ்சாட்ட உரிமை உண்டு. அதை பயன்படுத்துங்க. இந்த அரசு எங்கே ஊழல் பண்ணிச்சு, இந்த அரசு எங்கே தவறு பண்ணிடுச்சு, இந்த அரசு எங்கே வந்து பேரம் பண்ணிடுச்சு சொல்லுங்கள். பாருங்கள், 2-3 நாளைக்கு முன்னால் பார்த்தேன் நான் இணையத்தில். அந்த இது இருக்கு இல்லையா, சதுப்பு காடுகள், பள்ளிக்கரணை, 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த பிரிகேடுன்னு சொல்லி பெங்களூரில் மிகப்பெரிய கட்டுமானம். இங்கே பாஷ்யம் இருக்கிறார் இல்லையா, இந்த பாஷ்யத்துக்கு அண்ணாவன் பிரிகேடு, அவனுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க? சேகர் பாபுலேருந்து அன்னைக்கு இருந்த அதிகாரிகள் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்தது யார்? சட்டத்தை மீறி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அது தடுக்கப்பட்டிருக்கிறது, அது நிறுத்தப்பட்டிருக்குது. இப்போ எவ்வளோ ஊழல்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்தால் நீங்கள் இந்த ஜென்மத்தில் ஆட்சிக்கு வர முடியாது போல இருக்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஆட்சியில் ஏதாவது தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் நான் பார்க்குற செய்திகள் பூரா நல்ல செய்திகளாக தான் இருக்குது. நேற்று கூட பாருங்கள், ஏதோ லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஏதோ ஒரு லேடி லஞ்சம் கேட்டாங்கன்னு ஆய்வாளர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க, எத்தனை அரசு அதிகாரிகள் சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் இருக்குங்க மக்கள் மத்தியில். எதுக்கு போனாலும் காசுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதானே மக்களுக்கு தேவை. இந்த மாதிரி ஆட்சி தானேங்க. உங்கள் ஆட்சியில் எல்லாத்துக்கும் ஒரு ரேட் இருந்ததில்ல. ரினியூ பண்ணோம் லைசன்ஸ்னா அதுக்கு 5 லட்சம், சிஎம்டிஎல்லாம் அப்ரூவல் வாங்கினோன்னா பார்ட்டி ஃபண்டு கொடுக்கணும். அதனால் லஞ்ச லாவண்யம் இல்லாத ஆட்சியை நடத்த ஆரம்பித்திருக்கிறார். இது இப்படியே போகுமான்னு நான் உறுதி சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நல்ல துவக்கம், குட் பிகினிங். அப்போ இதை வந்து நீங்கள் வந்து வரவேற்கணுமே தவிர மக்கள் அதை தான் பார்க்குறாங்க. அவருடைய அந்த உறுதிமொழிகள்லாம் நிறைவேற்றுறதுக்கு இன்னொரு 2 வருஷம் எடுத்துக்கிட்டோம், இல்லை அவர் 5 வருஷத்துக்குள்ளே நிறைவேற்றினா போதும். ஆனால் இன்றைக்கி ஒரு நிர்வாகத்தை ஊழலற்ற நிர்வாகமாக மாற்றுவேன்னு சொல்லி அதை கங்கணம் கட்டிக்கிட்டு இறங்கியிருக்கார. அதை வந்து நம்ம வரவேற்கணுமா இல்லை எதிர்க்கணுமா, இல்லை அவரை வேற மாதிரி திசை திருப்புறதுக்காக சில்லற மேலெல்லாம் பேசிகிட்டு இருப்போமா? புரியுது. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.